தைப்பூசம் சீரீஸில் திணையை வச்சு என்னெல்லாம் ரெசிபி செய்ய முடியுமோ அதெல்லாம் மோஸ்ட்லி நான் அப்லோட் பண்ணிட்டேன். அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பிரசாதம் ரெசிபி ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கந்தரப்பம் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறதுமே ஈஸி தான், நல்லா சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். கந்தரப்பத்துக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் ஃபஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு 2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஊற வைக்க மறந்துட்டேன், ஸோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பாசி பருப்பு துவரம் பருப்புலாம் ஆட் பண்ணுவாங்க, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதை 2 தடவை நல்லா அலசி எடுத்துட்டு ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு பேனில் 1/2 கப் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு மட்டும் ஹீட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிருங்க. இப்போ நம்ம ஊற வச்சிருக்க அரிசியும் பருப்பு எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு 2 வாழைப்பழம் ஆட் பண்ணியிருக்கேன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான், வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டுக்கு ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கரைச்சி வச்சிருக்க வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கோங்க வடிகட்டிட்டு. இதில் வந்து தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை, நம்ம வெல்லம் கரைச்சதே வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாமே ஆட் பண்ணிட்டு லைட்டாக ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஃபைனாக இருந்தால் தான் பிடிக்கும்னா நீங்கள் ஃபைனாகவே நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவு வந்து அப்படியே நீங்கள் சுடுறதா இருந்தாலும் சுட்டுக்கலாம், இல்லைனா 1 மணி நேரம் கழிச்சு நீங்கள் சுடுறதா இருந்தாலும் சுட்டுக்கலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் 1 மணி நேரம் அப்படியே ரெஸ்ட் விட்டுட்டு நான் சுட போகிறேன். இப்போ 1 மணி நேரம் கழிச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ வந்து ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் பண்ணிட்டு லோ டு மீடியம்ல தான் நீங்க வச்சிருக்கணும் ஊத்தும் போது மாவு, இல்லைனா ஷேப் ஒழுங்கா வராது. இந்த மாதிரி எண்ணெயில மெதுவா வந்து ஊத்துங்க. உங்களுக்கு அப்பம் இன்னும் கொஞ்சம் பெருசா வேணும்னா நீங்க பெரிய கரண்டியில ஊத்தலாம். அப்பம் சுடும் போது இந்த மாதிரி மேலே எண்ணெயை நல்லா தெளிச்சு விடுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு பூரி மாதிரி நல்லா உப்பி வரும். 2 சைடு இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்தோடனே நீங்க எடுத்துக்கலாம். உங்களுக்கு அப்படி வந்து அப்பம் வந்து ஷேப் ஒழுங்கா வரல, ரொம்ப தண்ணியா இருக்கு, எண்ணெய் அதிகமாக குடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமா வந்து ட்ரையான அரிசி மாவு ஆட் பண்ணிட்டு நீங்க சுட்டிங்கன்னா கரெக்ட் ஆயிரும். அப்படி இல்லைனா அப்பம் ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சு, கல் மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக வந்து தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் சுட்டுட்டிங்கன்னா கரெக்டான பதத்தில் வந்துடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி நல்லா வந்து பூரி மாதிரி வரும். இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான கந்தரப்பம் வீட்டிலே ரெடி ஆயிரும்.